போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஒலிம்பியா எஸ் அகாடமி சார்பாக மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் என்ன பார்க்க போறோம்னா மார்ச் மாதத்துக்கான நடவடிக்கைகள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 17-18 ஓகேங்களா? மார்ச் மாதம் 2026 17-18 பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிகள் குறித்து புகார் செய்தியாக வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட ஆப் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஆப் பேர் வந்து சி விஜய் சொல்லியிருக்காங்க. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் தொடர்பான வந்து ஏதாவது பிரச்சனைகளோ அதில் வந்து அவங்களுக்கு ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுக்கறதோ நான் வந்து பணம் கொடுத்து நான் தேர்தல் வந்து ஓட்டு போடுறேன் அந்த மாதிரி வந்து சொன்னாங்கன்னா அந்த வீடியோ எடுத்து வந்து நம்மளுக்கு வந்து அந்த செயலி மூலமாக வந்து அப்லோட் பண்ணால் அடுத்து 100 நிமிஷத்தில் வந்து தேர்தல் ஆணையம் அந்த இடத்துல வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா அது வந்து யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறைமுகமாக வந்து அவங்க வச்சுக்கோங்க, யாருக்கும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். தேர்தல் நடத்தை விதிகளை குறித்து புகார் செய்தியாக சி விஜய் என்ற ஆப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேர்தல் நடத்தை விதிகளை பொதுமக்கள் எளிதாக புகார் செய்ய வந்து இந்த இந்திய தேர்தல் ஆணையம் சி விஜய் என்ற மொபைல் ஆப்பில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த புகார் அளிக்கும் முறை எப்படின்னா தேர்தல் நடத்தை விதிகளை யாராவது மீறினா உதாரணமா என்ன எப்படி சொல்லலாம்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறதோ அல்லது பரிசு பொருட்கள் வெற்றி பெற்ற பரிசு பொருட்கள் கொடுக்கிறதோ அனுமதி இன்றி வந்து போஸ்டர் வந்து ஒட்டுறதோ அந்த மாதிரி எல்லாம் வெறுப்பு பேச்சுனா நீங்க வந்து நீங்க எதிர்கட்சி இருக்குன்னா அந்த மாதிரி வெறுப்பு பேசி அந்த மாதிரி பிரச்சனை போது அது மாதிரி ஏதாவது இருந்தா நீங்க வந்து புகைப்படங்களுடன் வந்து ஒரு வீடியோ மூலமா வந்து அதை வந்து பதிவேற்கலாம். அந்த ஆப் மூலமா அதை வந்து காலக்கெடு எப்படின்னா புகார் அளிக்கப்பட்ட 100 நிமிடங்களுக்கு ஓகேங்களா 100 நிமிஷத்துக்குள்ள வந்து நிமிடத்துக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு வந்து தேர்தல் நடவடிக்கை வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க முக்கிய தேர்தல் விதிகள் முக்கியமான தேர்தல் நடத்தை விதிகள் சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிமிடத்தின் முதல் வாக்கு எண்ணிக்கை முடிவும் வரை வந்து இந்த விதிகள் வந்து அமலும். அப்போ தேர்தல் வந்து என்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்களோ அன்னையிலிருந்து கடைசி வரை வந்து தேர்தல் தேதி வந்து என்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்களோ அன்னையிலிருந்து வந்து இந்த மாதிரி வாக்குப்பதிவு எண்ணிக்கை முடிவு வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விதி இந்த ஆப் மூலமா. நெக்ஸ்ட் பாருங்க அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஜாதி மத ரீதியாக வெறுப்பு பேச்சுகளை தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகளை விமர்சிக்கும் போது கொள்கைகள் ரீதியாக மட்டுமே விமர்சிக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ ஒரு கட்சி விமர்சிக்குன்னா அவங்களுடைய குறைகளை வந்து சொல்லக்கூடாது, அவங்களுடைய விமர்சனத்தை மட்டும் தான் பண்ணணும். எதிராக வந்து இது பண்ணக்கூடாது, ஜாதி மதம் பார்க்கக்கூடாது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறதோ அல்லது மது அல்லது எந்த ஒரு பரிசு பொருட்கள் கொடுக்கிறதோ வந்து வேட்பாளர்கள் வந்து பெறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அரசுக்கு என்ன சொல்றாங்கன்னா புதிய நலத்திட்டங்களை வந்து அறிவிக்கவோ அரசு செலவில் வந்து விளம்பரங்கள் வந்து செய்யவோ கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுக்கூட்டங்கள் பாருங்க இரவு 10 மணிக்கு முதல் காலை 6 மணி வரை ஒலிபெருக்கிகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நைட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேல காலையில வந்து 6 மணிக்கு உள்ள வந்து எந்தெந்த சவுண்ட் ஓகேங்களா எதையும் வந்து விளம்பரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க அப்போ கூட்டத்தில் நடத்த காவல்துறை முன்னனுமதி பெற வேண்டும். ஓகேங்களா? அந்த கூட்டத்தை நடத்தணும்னா காவல்துறையை முன்னனுமதி வந்து பெறணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் குறித்து கூடுதல் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து எல்லாருக்கும் அதிகாரப்பூர்வம் வந்து இணையதளத்தை தான் அந்த இசிஐ பார்வையிடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த இசிஐன்னு சொல்லிட்டு என்ன விரிவாக்கம் சொல்லிட்டு சொல்லுங்க. தேர்தல் குறித்து ஏதாவது கூடுதல் ஏதாவது விவரம் வேணும்னா இந்திய தேர்தல் ஆணையத்துக்காக அதிகாரப்பூர்வ ஒரு இணையதளத்தில் இருக்காங்க. அதுதான் வந்து இசிஐ சொல்றாங்க. அதில் வந்து நீங்க வந்து பார்வையிடலாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூலுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது யார் பெற்றா தமிழ்ச்செல்வன் அவர்கள் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ தமிழ் சிறுகதையின் தடங்கள் சொல்லிட்டு 2025 பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த சாகித்ய அகாடமி விருது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1954 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. சாகித்ய அகாடமி விருது 1955 வந்து தந்திருக்காங்க. அது யாருன்னா யாருன்னு வந்து நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்லை அப்படி போக பார்க்கலாம். கடைசியில சொல்றேன். ஓகேங்களா? அது யார் சொல்லிடுற மாதிரி ராபி சேதுப்பிள்ளை. ஓகேங்களா? 1955 வந்து யாருக்குன்னா ராபி சேதுப்பிள்ளை. ஓகேங்களா? ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான் கொடுத்திருக்காங்க. தமிழின்பம் என்ற நூலுக்காக தமிழின்பம் என்ற நூலுக்காக. ஓகேங்களா?
பாருங்க தற்போது 2025 தமிழ்க்கு தமிழ் சிறுகதை என்ற தளத்திற்காக வந்து சிறுகதை ஆய்வு மூலமா வந்து கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்புல பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 8வது அட்டவணை தான் வந்து கலை இலக்கியம் அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா 8வது மொழியை பத்தி சொல்லு. அந்த மொழியில வந்து எத்தனை 24 மொழிகள் இருக்கு பாத்தீங்களா. 24 மொழிகளே எதனா சிறந்த இது பண்ணியிருக்காங்கன்னா அதுக்காக வந்து நம்ம வந்து பரிசு கொடுக்குறாங்க சாகித்ய அகாடமி. இது 22வது அட்டவணை மொழிகள் பிளஸ் ஆங்கிலம் ராஜஸ்தானி பார்த்தீங்களா. நம்ம மொழிகள் எண்ணிக்கை வந்து 24 இருக்குது. அது 22வது அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிகள் பிளஸ் ஆங்கிலம் ராஜஸ்தானி ஓகேங்களா. பரிசு தொகை பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வந்து பரிசு தொகையாக தராங்க. அதுக்கப்புறம் சால்வை வந்து அணிவிப்பாங்க சொல்றாங்க. முதல் விருது பார்த்தீங்கன்னா 1952 தமிழ் என்பது ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வந்து தமிழ் என்பதற்காக வந்து உரைநடை என்பதற்காக வந்து வழங்கப்பட்டுள்ளது ஓகேங்களா. 2024 பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி அவர்கள் திருநெல்வேலி எழுச்சியும் வாவுசியும் வந்து 1908 வந்து 100 விருது பெற்றிருக்காங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க 2000 யார் பெற்றாங்கன்னு பாருங்க. 2024 வந்து வெங்கடாஜலபதி வாவுசியும் அவருடைய 1908 வந்து திருநெல்வேலி எழுச்சி பெற்றிருக்காங்க. 2025 பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வன் ஓகேங்களா. தமிழ் செல்வன் ஓகேங்களா. அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்க 2026 ஆண்டுக்கான 98வது ஆஸ்கர் விருது ஓகேங்களா. ஆஸ்கர் விருது வந்து வழங்கும் விழா வந்து மார்ச் வந்து 15 2016 வந்து நடைபெற்றிருக்கு ஓகேங்களா. மார்ச் ஓகேங்களா. மார்ச் 15 2026 வந்து லாஸ் ஏஞ்சலில் உள்ள டால்பி தியோஸ்டரில் வந்து நடைபெற்றுள்ளது ஓகேங்களா. அப்ப பாருங்க இப்போ என்ன பண்ணாங்க 2026 98வது ஆஸ்கர் விருது வந்து வழங்கியிருக்காங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலில் டால்பி தியோஸ்டரில் வந்து நடைபெற்றுள்ளது ஓகேங்களா. ஆஸ்கர் விருது இது நிகழ்ச்சி வந்து பார்த்தா பிரபல நடிகர் யாருன்னா கானோ பிரையன் ஓகேங்களா. கானோ பிரையன் அவர்கள் தான் வந்து தொகுதி வழங்கினார் ஓகேங்களா. பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஓன் பெட்டி ஓகேவா. ஓன் பெட்டி ஆப்டர் அனதர் என்ற திரைப்படத்திற்கான சிறந்த படம் உட்பட மொத்தம் வந்து 6 விருதுகள் வந்து வென்று முதலிடத்தில் வந்து பிடித்துள்ளது. ரொம்ப முக்கியங்க பாருங்க. ஓன் பெட்டி ஆப்டர் ஓகேவா. ஓன் பெட்டி ஆப்டர் அனதர் சொல்லிட்டு இந்த திரைப்படத்திற்காக வந்து 6 விருதுகள் வந்து ஒரே ஒரு படத்திற்காக வந்து வந்துருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சின்னர்ஸ் ஓகேங்களா. இங்கிலீஷ்ல பொறுத்தவரை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்னர்ஸ் இந்த திரைப்படத்திற்காக வந்து 4 விருதுகள் வந்து பெற்றிருக்காங்க ஓகேங்களா. அந்த முக்கிய விருதுகள் பார்க்கலாம் வாங்க. சிறந்த படத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பெட்டி ஆக்டர் அனதர் ஓகேங்களா. அதுக்காகவும் சிறந்த இயக்குநர்களுக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் தாமஸ் ஆண்டர்சன் ஓகேங்களா. அதாவது ஒரே படத்துக்காக வந்து அந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா பால் தாம்சன் ஆண்டர்சன் அவர்களுக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓன் பெட்டி ஆண்டர்சன் அனதர் ஓகேவா. அதுக்கப்புறம் சிறந்த நடிகர் பார்த்தீங்கன்னா மைக்கேல் பி வந்து ஜோர்டான் அவர்கள். மைக்கேல் பி ஜோர்டான் வந்து என்ன சொன்னா சின்னர்ஸ் ஓகேங்களா. சின்னர்ஸ் இதுவரை வந்து முதல் ஆஸ்கர் விருது. இந்த சின்னர்ஸ் அவர்கள் வந்து முதல் ஆஸ்கர் விருதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா. மைக்கேல் பி ஜோர்டான். நெக்ஸ்ட் பாருங்க சிறந்த நடிகைக்கான விருது பாருங்க ஜெஸ்ஸி பக்லி ஓகேங்களா. ஜெஸ்ஸி பக்லி அவங்க தான் வந்து சொல்றாங்க. இவங்க வந்து என்ன திரைப்படம்னா ஹாம்லெட் ஓகேங்களா. ஹாம்லெட்டுக்காக. சிறந்த துணை நடிகருக்காக வந்து பாத்தீங்கன்னா சீன் பெயின் வந்து ஓன் பெட்டி அந்த திரைப்படத்திற்காக எடுத்திருக்காங்க ஓகேங்களா. சிறந்த துணை நடிகைக்கு பார்த்தீங்கன்னா ஆமி மெடிக்கல் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் என்ற இதுக்காக வந்து பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை பெற்றவர்கள்னா ஜோசி பால்கி. ஜோசி பால்கி அவர்கள் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றிருக்காங்க. அவங்க என்ன படம் பார்த்தீங்கன்னா ஹாம்லெட் என்ற படத்திற்காக ஓகேவா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டு பெண்மணினா அயர்லாந்து நாட்டை சேர்ந்த முதல் பெண் நபர் தான் இந்த ஜோசி பால்கி அவர்கள் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 24 விரைவு தபால் ஓகேங்களா. 24 ஸ்பீட் போஸ்ட் ஓகேங்களா. ஸ்பீட் போஸ்ட் சேவை வந்து மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் வந்து தொடங்கியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இது தொடங்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 17 2026 தொடங்கியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில ஓகேங்களா. எங்க பார்த்தீங்கன்னா டெல்லியில நடைபெற்றிருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் யாருன்னா ஜியோத்ரியா மற்றும் சிந்தியா இவை இந்த சேவை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது முதற்கட்ட நகரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஆரம்பத்தில் வந்து சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் ஆகிய 6 முக்கிய நகரங்கள் வந்து இந்த சேவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாதுகாப்பான விநியோகத்திற்காக வந்து தபால் மற்றும் பார்சல்கள் தபால் மற்றும் பார்சல்கள் விநியோகிக்கப்படும் போது ஓடிபின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஒன் டைம் பாஸ்வேர்டு அடிப்படையில் தான் வந்து சரிபார்க்கும் முறை வந்து இது பின்பற்றாங்கன்னு சொல்றாங்க. நிகழ்ச்சி நேர கண்காணிப்பு பண்ணா தபால் எங்குள்ளது என்பதை நிகழ்நேரத்தில் வந்து எஸ்எம்எஸ் மூலம் வந்து நம்ம வந்து எஸ்எம்எஸ் மூலம் வந்து கண்காணிக்கும் வசதி மற்றும் முழுமையான கண்காணிப்பு வசதி வந்து உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பணம் வந்து திரும்ப பெறும் வந்து உத்தரவாதம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா தபால் மூலம் விநியோகிக்கப்படாவிட்டாலும் பணம் வந்து திருப்பி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசதிகள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வணிக நிறுவனங்களுக்கான வசதிகள் எப்படி சொல்றாங்கன்னா மொத்தமாக வந்து தபால் அனுப்புவர்களுக்கு இலவசமாக வந்து பிக்கப் ஓகேங்களா, இலவசமாக பிக்கப் இருக்கும்போது முன்பதிவு செய்து பின் வந்து பணம் வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசதி மற்றும் ஏபிஐ ஒருங்கிணைப்பு போன்ற கூடுதல் வந்து வசதிகள் வந்து வழங்குறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த தபால் சேவை பற்றி 48 ஸ்பீடு ஓகேவா, 48 ஸ்பீடு போஸ்ட்னு சொல்றாங்க. அப்போ 24x7 கூட சொல்லலாம். அப்போ 24x7 சொல்லிட்டு 24 மணி நேரம் இந்த சேவையை தவிர 2 நாட்களுக்கு வந்து 3D+2 விநியோகத்தை வந்து உறுதி செய்யலாம். 48 ஸ்பீடு போஸ்ட் ஓகேங்களா. இதுக்கு முன்னே ஒன்று சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்பீடு போஸ்ட் 48 ஹவர் கொள்ளலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 டேஸ் கொள்ளலாம். ஓகேங்களா, இது அறிமுகம் செய்யப்பட்டு இந்த சேவை பார்த்தீங்கன்னா தொடர்பான கூடுதல் விவரங்களை வந்து அறிய நீங்கள் வந்து இந்திய அஞ்சல் துறையில் வந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து பார்வையிடலாம் இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, மகாராஷ்டிரா மாநிலத்தில் மத சுதந்திர மசோதா 2026 வந்து நிறைவேற்றியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா மத சுதந்திர வந்து மசோதா வந்து நிறைவேற்றியிருக்காங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2027 ஓகேங்களா, 2027 வரைக்கும். இதன் இடம் எங்க பார்த்தீங்கன்னா இங்க மும்பையில தான். ஓகேங்களா, இது ஏற்பாட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா யார் ஏற்படுறாங்கன்னா உலக அறிவியல் மற்றும் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப அகாடமி மூலமாக இந்த வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மத சுதந்திர மசோதா வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதில் நோக்கம் என்னன்னா பல்வேறு மதங்கள் இருக்கிறாங்க, அந்த மதங்களை வந்து மத சுதந்திரம் மற்றும் உலகளாவிய மத ஆய்வு வந்து குறித்து வந்து அறிஞர்கள் வந்து அந்த கருத்தை வந்து பரிமாற்றத்துக்கான ஒரு தளமாக இது வந்து அமையும் சொல்றாங்க. ஓகேங்களா, இது வலுக்கட்டாயமா என்ன பண்றாங்கன்னா மோசடியோ தூண்டுதலோ மற்றும் திருமணம் சட்ட விரோதமான முறைகளோ மதமாற்றத்தில் ஈடுபடுதல் கடும் தண்டனைகள் வந்து வழங்க இந்த மசோதா வழிவகை செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜூனியர் பிரிவில் வந்து சாம்பியன் பட்டம் பெற்றவர்னா ஜானிக் சின்னர். ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடவர் பிரிவில் வந்து சாம்பியன் பட்டம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானிக் சின்னர். ஓகேவா, ஜானிக் சின்னர். இவங்க பார்த்தீங்கன்னா மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றவர் பார்த்தீங்கன்னா பிலாரா சிங் அரினா சப்ளேரிக்கா. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஓபன் டென்னிஸ் ஓபன் போட்டியில் வந்து ஆடவர் பிரிவு வந்து ஜான்சி சின்னர் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் மகளிரோட ஒற்றை பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா இந்த அரினா சப்ளேரிக்கா அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. 2033 ஆண்டுக்குள் நாட்டில் அனைவருக்கும் வந்து மருத்துவ காப்பீடு வந்து வழங்கணும்னு சொல்லியிருக்கீங்களா. பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ காப்பீடுனா ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது அடிப்பட்டுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுதோ அதுக்காக மருத்துவ காப்பீடு வந்து 2033 வந்து எல்லாருக்குமே வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் அனௌன்ஸ் பண்ணதுன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இது 2024-25க்கான நிதி எவ்வளோ வழங்கிறான்னு பார்த்தீங்கன்னா 58 கோடி பேர் வந்து காப்பீடு வழங்க கொண்டு வரப்பட்டுள்ளாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எப்போ அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1995. எதுக்கு தேசிய நெடுஞ்சாலை சொல்றோம் பார்த்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் வந்து சட்டத்தின் மூலம் வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலை வந்து நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் 95 அமல்படுத்துறாங்க. இதனுடைய தலைமையகம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கு. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பார்த்தீங்கன்னா தனியார் வாகனங்களுக்காக வந்து வாஸ்டேக் ஆண்டு அட்டையை வந்து 2026 ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்துறாங்க. ஓகேங்களா, இது என்னன்னா இந்த வாஸ்டேக். ஓகேங்களா, வாஸ்டேக் என்றது எதுக்காகன்னு சொன்னா இப்போ டோல்கேட் நம்ம வந்து கடற்கரை பார்த்தீங்களா, அப்போ டோல்கேட் கடற்கரைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்பு வந்து 3000 ரூபாய் சேர்த்து ஒரு 200 டோல்கேட் வந்து நம்ம கடக்கலாம். இப்போ எவ்வளோ சொல்லிங்கன்னா கூடுதலாக ஒரு 75 rupees வந்து அதிகம் வந்து 3075 ரூபாய் வந்து உயர்த்திருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து எப்போ அமல்னா ஏப்ரல் 1ஆம் தேதி அமல்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அந்த
3075 ரூபாய் இந்த ஆப் மூலமாக நம்ம கட்டிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 200 டைம் வந்து இந்த முறை வந்து சுங்கச்சாவடி வந்து நம்ம கடக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. பாரத் இப்போ பார்த்தீங்கன்னா பாரத் டாக்ஸி செயலி இந்த எத்தனை கூட்டுறவு நிறுவனங்கள் அறிமுகப்படுதுன்னா 8. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அப்போ டாக்ஸி, ஓலா டாக்ஸி அந்த மாதிரி வந்து டாக்ஸி வந்து இது பண்ணுறாங்கன்னா அது மாதிரி டாக்ஸி பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக வந்து பாரத் டாக்ஸின்னு சொல்லிட்டு கூட ஒரு 8 நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது அறிமுகம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5, 2026 இது வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாரத் டாக்ஸி பார்த்தீங்கன்னா ஓலா, ஊபர் போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு போன்றவையாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் நம்ம அமித்ஷா, ஓகேங்களா, அமித்ஷா வந்து அவர்கள் வந்து பாரத் டாக்ஸி என்ற கூட்டுறவு செயலி மூலமாக வந்து இந்த சேவை வந்து இன்று தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா? அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் என்ன முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. சிறப்பு என்ன இருக்குன்னு சொல்லி இந்த பாரத் டாக்ஸி தளம் பார்த்தீங்கன்னா 21.36 லட்சம் ரூபாய் வந்து பயனாளர்கள் வந்து பயனாற்றிருக்காங்க மற்றும் வந்து 2.3 லட்சம் வந்து ஓட்டுநர்கள் வந்து பதிவு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக கூட்டுறவு துறை அமைச்சகத்தின் சார்பில் அமித்ஷா அவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பாரத் டாக்ஸி தளத்தில் வந்து 21.36 லட்சம் பேர் வந்து பயனாளர்கள் இருக்கிறாங்க. அது 2.3 லட்சம் வந்து ஓட்டுநர்கள் வந்து பதிவு செய்திருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் சார்பாகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் சார்பாகவும் அமித்ஷா அவர்கள் தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பூஜ்ய கமிஷன், ஜீரோ கமிஷன் சொல்லிட்டு சொல்லலாம். பூஜ்ய கமிஷன் என்பது ஓட்டுநர்களில் இருந்து கமிஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே வசூலிக்கப்படாது என்று சொல்லிட்டு அவர்கள் வந்து ஈடும் வருமானம் முழுமையாக அவர்களுக்கு செல்லடிக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? நிலையான கட்டணம் பார்த்தீங்கன்னா தனியார் செயலிகளை போல தேவையை வந்து பொறுத்து கட்டணம் வந்து அதிகரிக்கும். இது வந்து இல்லை. அப்போ இது பார்த்தா தனியார் செயலிகள் ஆப்பம் போல இல்லை, இது வந்து கட்டணம் அதிகரிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரை வந்து விபத்து காப்பீடு அல்ல மற்றும் மருத்துவ காப்பீடு வந்து வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேவைகள் பார்த்தீங்கன்னா கார், ஆட்டோ மற்றும் பைக், டாக்ஸி போன்ற சேவைகள் இது வந்து அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, போட்டித் தேர்வுக்கு தயாராகும் இலவசமாக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலிங்க வந்து சத்தி. ஓகேங்களா? சத்தின்னு சொல்றாங்க, சதின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சாதி. ஓகேங்களா? சதி தான் சொல்றாங்க. இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகும் வந்து சத்தின்ற ஆப் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் வந்து கல்வித்துறை அமைச்சகம் மூலமாகவும் கான்பூர் ஐஐடியில உருவாக்கிறாங்க. இந்த சதின்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சகத்தின் மூலமாகவும் கான்பூர் ஐஐடி மூலம் இணைந்து தான் உருவாக்குறாங்க. இது இலவசமாக பயிற்சி, இது பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து இலவசமான தரம், தனியார் துறை பயிற்சி மற்றும் மையங்களுக்கு வந்து செல்ல முடியாத ஏழை மாணவர்களுக்கு இது உருவாக்கும். ஓகேங்களா? அந்த யூபிஎஸ்சி இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறாங்க பார்த்து அவங்களுக்காக வந்து இது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கலாம். பயிற்சி அளிக்கும் வரைக்கும் தேர்வு பார்த்தா ஜேஇ போன்ற பொறியியலுக்கும், நீட் மருத்துவருக்கும், சிவிஇடின்னு சொல்லி எஸ்எஸ்பி, ஐடிபிஎஸ் வங்கி தேர்வுகள், அதுக்கப்புறமா ஐசிஏஆர் மற்றும் ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் கற்பிக்கலாம், யாரெல்லாம் கற்பிக்கப்படுகிறார்கள் ஐஐடிக்காக ஐஐடியும் ஐஏஎஸ் மற்றும் வந்து ஏஐஎம்எஸ் போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்கள், பேராசிரியர்கள் மற்றும் நிபுணர்களால் பாடங்கள் நடக்கும். புரியுதுங்களா? பாருங்க, இது எல்லாமே வந்து நீட்டு, ஜேஇஇ, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, சியூபி, ஐபிஎஸ்சி இந்த எல்லாமே வந்து யாரா நடக்கணும்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஐடிஎஸ், அதுக்கப்புறம் ஏஐஎம்எஸ் போன்ற முன்னணி பேர் ஆசிரியர்களால் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. பயிற்சி முறைகள் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட வீடியோ விவரங்கள் வந்து மற்றும் நேரலை வகுப்புகள் வந்து மாதிரி தேர்வுகள் சொல்றாங்க. மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? மார்க் டெஸ்ட்னா நேரலை தேர்வு வந்து மற்றும் முந்தைய ஆண்டுகள் வினாத்தாள்கள் வந்து கொடுப்பாங்க. சந்தேகத்தில் வந்து தீர்க்கும் நிபுணர்களாக வந்து கலந்துரையாடுறாங்க. ஓகேங்களா? தமிழ் உள்ளிட்ட மொழிகள் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் தமிழ் உள்ளிட்ட பல்வேறு இந்திய மொழிகள் வந்து கிடைத்துள்ளன. ஓகேங்களா? ஏஐ தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பலன் மற்றும் பலவீனங்களை வந்து கண்டறிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட வர பாடங்களை வந்து நமக்கு பரிந்துரைக்கப்பட்டு இது வந்து செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? யாருக்கு பொருந்தும்னா 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மற்றும் போட்டித் தேர்வுகள் வந்து தயாராகும் பட்டதாரிகளுக்கு புரியும்னு சொல்றாங்க. ஓகேவா? மாணவர்கள் இந்த சதி ஆப்பின் மூலமா பார்த்தீங்கன்னா இணையதளத்தின் மூலமாகவோ அல்லது அதன் செயல்களில் பதிவிறக்கம் செய்தோ இந்த பயிற்சிகளை வந்து பெறலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த குறிப்பிட்ட தேர்வுகளுக்கு வந்து உதாரணமாக ஜேஇ அல்லது எஸ்எஸ்சினா வந்து ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், ஜேஇனா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தயாராகிறார்கள் மற்றும் என்ன கூறுகிறார்கள். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் 10வது பாருங்க, கீழடியில் பார்த்தீங்கன்னா எத்தனாவது அகழாய்வு கட்டம்னா 16வது கட்டம் வந்து அகழ்ந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, 16வது கட்டம் எத்தனை எங்க இருக்குன்னு பாருங்க, சிவகங்கை. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இடங்கள் வந்து ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க. ஓகேங்களா, அது எங்கன்னு பார்க்கலாமா? தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா பட்டினமருதூரும், தென்காசி வந்து பார்த்தீங்கன்னா கரிவலம் வந்த நல்லூர். ஓகேங்களா, தூத்துக்குடி வந்து பட்டினமருதூர், தென்காசி வந்து கரிவலம் வந்த நல்லூர், கடலூர்னா மணிக்கொல்லை, கடலூர்னா மணிக்கொல்லை, விழுப்புரம்னா ஆதிச்சநல்லூர், கோவைனா வெள்ளூர், வெள்ளலூர், சேலம்னா தெலுங்கலூர் மற்றும் மாங்காடு, நாகப்பட்டினம். இந்த இடத்துல 8 இடங்கள் சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாலைக்கல்லில் சிந்தி எழுத்து இருப்பது தூத்துக்குடி. அப்போ சாலைக்கல்லில் வந்து சிந்தி எழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பட்டினமருதூர்ல கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் மீன் உருவம் குறித்த பானையோட எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழடியில் கிடைச்சிருக்கு சொல்றாங்க. மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குழி எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கீழடியில் கிடைச்சிருக்கு. சுடுமண்ணால் ஆன உலை வடிவ கால்கள் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழடி. இதுல வந்து பூ வடிவம் கொண்ட தங்க நாணயங்கள் வந்து கீழடியில் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. உருண்டை வடிவ பீங்கான்கள் மணி எங்க இருக்குன்னா வெம்பக்கோட்டை இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் டார்பிகோ குடுவை வடிவ பானை ஒன்று எந்த இடத்துல வந்து அகழ்வாயிருச்சிருப்பாங்கன்னா வெம்பக்கோட்டை. ஓகேங்களா, அந்த வெம்பக்கோட்டை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம். ஓகேங்களா, வெம்பக்கோட்டை வந்து எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா விருதுநகர். ஓகேங்களா, விருதுநகர். ஓகேங்களா, விருதுநகர்ல இருக்கு. வாங்க பார்க்கலாம். இவை 3 கட்ட அகழ்வாராய்ச்சி. இந்த வெப்பக்கோட்டையில வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டார்பிகோ குடுவை. ஓகேங்களா, இந்த டார்பிகோ குடுவைனா இருக்கு. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அந்த டார்பிகோ குடுவை வந்து இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து வெம்பக்கோட்டையில 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. இது பயன்படுத்துவது ரோமானிய ஓட்டுநர்கள் மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்து ஆலிவ் எண்ணெய்களில் ஒயின் போன்ற திரவங்கள் வந்து பொருட்களை வந்து சேமிப்பதற்காக வந்து பயன்படுத்தப்பட்டவங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயின், ஆலிவ் விதைகள் இதெல்லாம் வந்து திரவங்களை வந்து சேமிப்பதற்காக வந்து இந்த வெம்பக்கோட்டையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த திப்ரிகோ குடுவைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சமீபத்தில் எகிப்தில் பிரமிடுகள் வந்து 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து காணப்பட்டுள்ளன. அவைகள் வந்து சிகை கொன்றான் என்ற இவை தமிழ் வணிகர்கள் 5 பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிந்து சமீபத்தில் எகிப்தில் வந்து ஆராய்ச்சி நிறைவேற்றுங்க. அப்போ 2000 ஆண்டுகள் வந்து பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து கிடைச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா இது வந்து சிகை கொற்றான் என்ற ஒருத்தருடைய பெயரை வந்து தமிழ்ல வந்து 5 வணிகர்களை வந்து 5 வெவ்வேறு பிராமிகள் வந்து 8 முறை வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சிகை கொற்றான் வந்து 8 முறை வந்து இடம்பெற்றிருக்கு 5 வெவ்வேறு பிரமிடுகள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, வளர்ந்த பாரத ஊரகம் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வந்து வேலை நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 125 நாள் இருக்கு. ஓகேங்களா, அப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் வந்து 100 நாள் இருக்குது. இது வளர்ந்த பாரத ஊரக திட்டம்னு சொல்லிட்டு 125 நாள் வந்து மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு ரூபாய் 81,500 கோடி வந்து அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கு. ஓகேங்களா, இது வந்து விபி ஜிராம்ஜி திட்ட செலவின் தான் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வந்து 60:40 என்ற நிதி பகிர்வு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீ பிரிகன் என்பது 2026 என்பது பன்னாட்டு கடற்படை பயிற்சி நடைபெறுகிறது. ஓகேங்களா, சீ பிரிகன் என்பது என்னன்னா 2026 வந்து பன்னாட்டு வந்து கடற்படை பயிற்சி வந்து நடைபெறுது. அது எங்க நடைபெறுதுன்னா அமெரிக்காவில் உள்ள கோமில் உள்ள ஆண்டர்சன் என்ற விமானப்படை தளம் மூலமாக இது வந்து நடைபெறுது. இது வந்து என்னன்னா 7 ஆண்டுகளா வந்து 7வது அமெரிக்க படை தான் வந்து இந்த சீ பிரகன்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, இது அமெரிக்க தலைமையில் வந்து நடைபெற்ற 2 வார கால சர்வதேச நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் பயிற்சி ஆகும் சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா வாயு சக்தி விமானப்படை எக்ஸ்ட்ரா பாருங்க, முக்கியமானது வாயு சக்தி விமானப்படை பயிற்சி இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பொக்ரான் என்ற இடத்தில் வந்து நடைபெறும். ஓகேங்களா, வாயு சக்தி விமான பயிற்சி எங்க நடைபெற்றுன்னா ராஜஸ்தான்ல பொக்ரான் என்ற இடத்தில் வந்து நடைபெற்றிருக்கு. வஜ்ர பிரகார் என்ற கூட்டு ராணுவ படைப்பயிற்சி வந்து எங்க நடைபெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் நடைபெற்றுச்சு. மித்ரா சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி என்னன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடைபெற்றிருக்கு. மைத்ரி ராணுவ கூட்டு பயிற்சியாக இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு. இனி வரும் காலங்கள் வந்து ரெகுலராக ஒவ்வொரு நாட்களாக கூட தனியாக கூட போடலாம். ஆனால் நீங்கள் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச புதுசாக பார்க்குறாங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.